நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ. ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சாரருக்கு சில தோஷங்கள் இருக்கலாம். குறிப்பாக அதில் இந்த பித்ரு தோஷம் என்பது ரொம்ப வலுவாக இருக்கப்பட்டால் வளர்ச்சியை தடைபட்டு விடும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா படிச்சிருப்பார், ஆனால் சரியாக மார்க் வராது, வேலை கிடைக்காது. அல்லது ஜாதகம் நல்லா இருக்கும், திருமண காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மனைவி போயிடுவார், இல்லை கணவர் போயிடுவார். அல்லது ரெண்டும் இருந்தும் குழந்தைகள் பிறக்காமல் ரொம்ப இதாக போகிறது, அல்லது குழந்தையே தங்காமல் போயிடுறது, அல்லது எவ்வளோ சம்பாரிச்சாலும் என்னென்னு கேட்டால் 11 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படியே லாஸ் ஆகிட்டு திரும்ப வளரும், திரும்ப 11 வருஷத்துக்கு ஒரு முறை திரும்ப மாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள இந்த பித்ருதோஷங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்திர காமிக ஆகமம், உத்தரகாமிக ஆகமம், இதில் எவ்வளோ பங்கு தானம் செய்யப்பட்டால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பிராமணவளாக இருந்தால் ஒரு 3 பங்கு தானம் செய்யலாம். இதே சத்திரியர்களாக இருந்தால் 12 பங்கு தானம் செய்யலாம். இதே வைசியர்களாக இருந்தால் 15 பங்கு தானம் செய்யலாம். சூத்திரர்களாக இருந்தால் 30 பங்கு தானம் செய்யப்பட்டால் அந்த தோஷமானது நிவர்த்தியாகும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவி வருகிறது. அப்போ நாம சம்பாதிக்கக்கூடியதில் அல்லது சம்பாதித்து வைத்த இதில் தானத்திற்காக இது போன்ற ஒரு பங்குகளை ஒதுக்கி வைத்து அதை நாம் செய்யப்பட்டால் இந்த பித்ருதோஷமானது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், நிவர்த்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. சரி, இதெல்லாம் என்னால் முடியல, எல்லாமே எங்ககிட்ட போயிடுச்சு, இவ்வளோ சதவீதம் 15% அல்லது 30% வந்து தானம் செய்யணும்னு சொல்லிட்டு உத்தரகாமிக ஆகமம் சொல்லியிருக்கு, என்னால் செய்ய முடியலையே, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதற்கு சித்தர்களுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இந்த சித்தர்களை வழிபாடு செய்யும் பொழுது தினந்தோறும் ஒரு ஸ்லோகனை சொல்லிட்டு தான் நீங்க உட்காந்து அவருக்கு விளக்க பொருத்தப்படணும். ஓம் ஓம் மகா ஓம் ஸ்ரீ குரு பாதுகாய நம. ஓம் ஓம் மகா ஓம் ஸ்ரீ குரு பாதுகாய நம. எப்படி? ஓம் ஓம் மகா ஓம் ஸ்ரீ குரு பாதுகாய நம அப்படின்னு சொல்லிட்டு 108 times you have to chant. செஞ்சு பார்ப்போம். இந்த பித்ருதோஷம் குறைய நாமும் கண்கூடா பார்ப்போம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாசாஜன், மாவ சிவ.